ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் ப்ரௌன் ரைஸ் வித் ஃப்ரைட் டோஃபு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். 1.5 கப்ஸ் ஆஃப் ப்ரௌன் ரைஸ் வந்து குக் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இட்டாலியன் சீசனிங் ப்ளஸ் நம்மளோட ஒரு டச்சுக்காக கலருக்காக டர்மரிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அண்ட் கொஞ்சமாக வந்து cumin பவுடர், அதுக்கப்புறம் பார்ஸ்லி, இட்டாலியன் கார்லிக் ஹர்ப் சீசனிங், crushed red pepper, turmeric and basil and pink salt. ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு 1/2 கப் ஆஃப் எடமாமே. இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஐட்டம் வேறு. ஸோ அதனால் டெஃபினட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இது மாதிரி கூட சாப்பிட்லாம், ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். இதோடு நான் க்ரீன் பெப்பரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் ரொம்ப நான் ஆயிலும் விடலை. இதில் வந்து எடமாமையை கொஞ்சம் நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் பெல் பெப்பர் இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட கலர் பெல் பெப்பர்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட அது இன்றைக்கி இல்லை, அதனால் க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமும் ஆட் பண்ணி ப்ரௌன் ரைஸையும் அதில் சேர்க்க போகிறேன். ப்ரௌன் ரைஸ் ஜென்ரலாக நம்ம ஒயிட் ரைஸோட கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். பட் இந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம கலக்கும்போது அது சரியாயிடும். ஸோ ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை செமை குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் அந்த க்ரன்ச்சும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ரெடி ஆன அப்புறமா ப்ரௌன் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அண்ட் டோஃபு வந்து நான் சொன்ன மாதிரி இட் ஹாஸ் ஆல் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஃபார் யுவர் பாடி. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இன்க்ளூடிங் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் வைட்டமின் ஏ. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் டோஃபு வந்து ஆஸ் இட் இஸ் அந்த ஃபார்மில் சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் டோஃபு மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதை வந்து ஏர் ஃப்ரையர் இருந்ததுனாலோ இல்லை அவனில் வச்சோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஏர் ஃப்ரையரில் அந்த டோஃபுவை நான் லைக் ஃப்ரைட் டோஃபு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெடியாக எடுத்து அதுக்கு சும்மா தேவையான ஸ்பைசஸ் போட்டு பண்ணது தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. அதை அந்த வாட்டரெல்லாம் நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது பீசஸாக கட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து கொத்தமல்லியும் போட்டு இந்த ஃப்ரைட் டோஃபுவும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வெரி ஹெல்த்தி ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். until I see you next time, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி.